இயேசுவுக்கு பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 2வது நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று சிறப்பாகவே தவக்காலத்தை தொடங்கி தவ முயற்சிகளை கடைபிடிக்க இருக்கிற நமக்கு தாயாம் திரு அவை நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா. லூகாஸ் நற்செய்தி பிரிவு 9 இறைவார்த்தை 25. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் அவனுடைய ஆன்மாவுக்கு கேடு விளைவித்தால் அவனுக்கு வரும் பயன் என்ன? இந்த இழப்பு என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. ஏதாவது ஒன்றை நாம் இழந்தால்தான் நாம் எதையாவது ஒன்றை ஆதாயமாக மாற்றிக்கொள்ள முடியும். எனவே இந்த தவ காலத்திலே நாம் எடுக்கிற இந்த தவ முயற்சிகள் அந்த இழப்பினுடைய வலியை நாம் உணர வேண்டும். நான் உண்ணாமல் இருக்கிறேன், அது ஒரு இழப்பு. இன்னும் நான் என்னுடைய நேரத்தை ஒதுக்கி மற்றவர்களுக்காக ஆறுதல் சொல்ல செல்கிறேன், அது ஒரு இழப்பு. இன்னும் பிறர் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிறேன், என்னிடத்தில் இருப்பதை நான் இழந்து அவர்களுக்கு கொடுக்கிறேன். இப்படி எதையாவது ஒன்றை நாம் இழக்கிற பொழுதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் வருகிறது. எனவே இந்த தவ காலத்தில் 2வது நாளிலே நான் எதையாவது இழக்க வேண்டும். அந்த இழப்பு தான் எனக்கு ஒரு ஆதாயமாக அமையும். எதையுமே இழக்காமல் எல்லாமே எனக்கு வேணும். இப்ப நோன்பு இருக்கிறோம், 3 வேளை சாப்பிட்றோம், அதுல எந்த இழப்பும் கிடையாது. அதில் 1 வேளை 2 வேளை சாப்பிடாமல் அதை நான் அந்த பணத்தை சேர்த்து வச்சு ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் இல்லையா? அப்ப இழக்கிறேன். அந்த இழப்பின் மூலமாக வருகிற அந்த பலனை மற்றவரோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நாம் இழக்க தயாராக இருக்கிற பொழுது இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அருளின் காலமாக, இறை உறவோடு இணைந்து வாழும் காலமாக மாறுகிறது என்பதை புரிந்து கொண்டு சிறப்பாக இந்த உலகமே நமதாக மாற்றினாலும் இந்த ஆன்மா, அந்த ஆன்மாவை தூய்மையாக்க, அந்த ஆன்மாவை நாம் வளர்த்து எடுக்க, அந்த விண்ணக பயணத்திலே நாம் உறுதியோடு இருந்து பயணிக்க முயற்சி எடுப்போம். நிச்சயமாக இந்த நாள் நம் அனைவருக்குமே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் நாளாகவே அமையப் போகிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு இழக்க தயாராகுவோம். இந்த இழப்பின் மூலமாக இந்த தவ காலத்திலே இறைவனோடு இணைவோம். ஜெபிப்போமே. அன்பு தெய்வமே, தவக்காலத்தின் 2ஆம் நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே இதோ இந்த வாசகத்தில் நாங்கள் கேட்பதை போன்று உலகமெல்லாம் எங்களதாக நாங்கள் ஆதாயமாகவே மாற்றிக்கொண்டாலும் எங்களுடைய ஆன்மா இழந்து விட்டால் எங்களுக்கு வரும் பயன் என்ன என்ற இந்த வார்த்தை எங்களை சிந்திக்க அழைக்கிறது, செயல்பட தூண்டுகிறது. நாங்களும் இந்த ஆன்மாவை தூய்மையாக்க, இந்த ஆன்மாவுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் நாங்கள் கொடுக்க, அந்த ஆன்மாவுக்கு தேவையான இறை வார்த்தையை கேட்டு வாசித்து அதன்படி நடக்க எங்களுக்கு ஆற்றல் கொடும். இந்த ஆன்மா மற்ற ஆன்மாக்களை அன்பு செய்ய எங்களுக்கு ஆற்றல் கொடும். இவை எல்லாமே ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று இந்த 40 நாள் தவ காலத்தை முழுமையாக அனுபவிக்க கிருபை செய்வாராக. ஆமேன். Hello friends, thanks for watching Father Doss Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. Thank you.